கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவஜனங்களே, என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 91 அதிகாரம் 10வது வசனம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்கள் வீட்டில் கஷ்டமாக இருக்குது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? நஷ்டமாக இருக்குது என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நோய் நொடியிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, மேலுமாய் நீங்கள் எவ்வளவோ வேதனைகளில், துன்பங்களில், கஷ்டங்களில் கடந்து போக முடியாத அளவுக்கு நீங்கள் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமும் உங்களுடைய கூடாரத்தை, வீட்டை அணுகாது. வாதை உங்களுடைய வீட்டை அணுகாது என்று சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க, ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அழைத்த தேவன், படைத்த தேவன் உண்மையுள்ளவருங்க, ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மளை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். ஒரு கதவு அடைக்கப்பட்டாலும் நிச்சயமாக உங்களுக்காக மறு கதவை திறந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளிப்பார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாருங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம்.